வணக்கமலை எபிசோட் நம்பர் 5 கட் பண்ணி ஓப்பன் பண்ணோம். பேய்களால் தாக்கப்பட்ட முட்டையை இப்போ காலனி வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவனுக்கு ட்ரீட்மெண்ட் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அவன் அதுக்கு எதுக்குமே ஒத்துழைக்காம கொஞ்சம் துள்ளிக்கிட்டு இருக்கான். அவனை நம்ம ஹீரோ அமைதிப்படுத்துறதுக்காக ட்ரை பண்றான். ஹீரோ கிட்ட முட்டை, இது எல்லாமே ஒன்னால தான் நடந்துச்சு. நான் உன்னை நம்பி இருந்தேன். நீ என்னை காப்பாத்தாம என்ன அதுக்கு கிட்ட அம்போன்னு விட்டுட்டு வந்துட்ட. என்னோட இந்த அவஸ்தைக்கு காரணம் நீ தான் அப்படிங்கிறான். இதை கேட்டு ஹீரோ இவங்கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். அப்படியே கட் பண்ணி மாறினார். ஃபுட்டை கலெக்ட் பண்றதுக்காக காட்டுக்குள்ள போன எல்லாருமே இப்ப திரும்பி வந்துட்டாங்க. இவங்க எல்லாருமே இப்ப டாக்டரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. மொட்டையும் இப்ப டாக்டரோட வீட்டுல வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் இப்ப இந்த இடத்துல தான் இருக்கு. இதை பார்த்து என்னாச்சு, நேற்று யாராவது புதுசா வந்தாங்களா அப்படின்னு இங்க இருக்கிறவங்க கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ நேற்று நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேன். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நம்ம போதக்கை ஜிம்மோட மனைவி திரும்ப வந்துட்டாளா அப்படின்னா நான் அவளை உடனே பார்த்து ஒரு சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த இடத்த விட்டு ஓடி போறான். அப்படியே கட் பண்ணி காலனி வீடு. இப்போ விக்டரோட அப்பா இந்த காலனி வீட்டில் தான் இருக்கிறாரு. விக்டரோட அப்பா இப்போ ஊருக்குள்ள வந்துட்டாரு. ஆனா இந்த விஷயம் இப்போ வரைக்குமே விக்டருக்கு தெரியாது. ஸோ விக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவனை கூப்பிட்டு வரதுக்காக ஆள் போயிருக்காங்க. அந்த நேரத்தில் மகன் வரும்போது கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, அதுலயே ஏதாவது ஒன்று நல்லதா கிடைக்குமா அப்படின்னு விக்டரோட அப்பா பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் டோனா வந்து இங்க மட்டும் இல்ல இன்னொரு இடத்துலயும் இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, அதுல எது உங்களுக்கு நல்லா இருக்கோ எது தேவையோ அதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அதாவது இங்க இருக்கிற எல்லாருமே விக்டரோட அப்பாவை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. கட் பண்ணி விக்டர் இப்ப சாராவை கூப்பிட்டு இந்த காலனி ஹவுஸுக்கு தான் வந்துட்டு இருக்கான். ஏன்னா ஜாஸ்பர்ங்கிற பொம்மை அந்த டனலுக்குள்ள தான் இருக்கு. அதாவது செகண்ட் சீசன்ல ஜிம்மோட மனைவியை கூப்பிட்டு வரதுக்காக விக்டர் ஒரு டனலுக்குள்ள நின்று இருப்பான்ல, அந்த டனலுக்குள்ள தான் அந்த பொம்மையை பார்த்திருப்பான். சோ அந்த பொம்மையை மறுபடியும் அந்த டனலுக்குள்ள போய் எடுத்துட்டு வர போறான். அப்படி போறதுக்கு முன்னாடி இவனோட ஒரு சில பொருட்கள் இந்த காலனி வீட்டுல இருக்கு, அதை எடுக்கிறதுக்காக தான் இங்க வரான். இங்க வந்ததுக்கு அப்புறமா இவனோட அப்பா இப்படி திரும்பி வந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை இவன் தெரிஞ்சுக்கிறான். இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே இவ்வளவு வருஷம் கழிஞ்சு தன்னோட அப்பாவை போய் பார்க்க போறோமே அப்படின்னு ஆசாசையா அவரை போய் பார்ப்பான்னு பார்த்தா அவன் அப்படி பண்ணாம அந்த இடத்தை விட்டு வேக வேகமா வெளியே ஓடி போறான். அவன் பின்னாடியே சாராவும் போய் என்னாச்சு இப்ப எங்க போய்கிட்டு இருக்க அப்படிங்கிற, அதுக்கு விக்டரும் எனக்கு இப்ப மனசு சரியில்லை, நம்ம இதை பத்தி அப்புறமா பேசுவோம் அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு போறான். அப்படியே கட் பண்ணி ஜிம்மோட மனைவி தான் குழந்தைகிட்ட என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல தான் போதக்கை அவசரமா இங்க ஓடி வந்து நடந்த எல்லாத்தையுமே நான் கேள்விப்பட்டேன். ஒரு மரத்துக்குள்ளோடி நீ போன, லைட் ஹவுஸுக்கு போய் சேர்ந்த, அங்கிருந்து கீழே விழுந்த, நிஜ ஊருக்கு போன, திரும்ப வந்த, அது எல்லாத்தையுமே நான் கேள்விப்பட்டேன். இப்ப நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு, வா அந்த மரம் எங்க இருக்குன்னு 2 பேரும் போய் பாட்டு வருவோம் அப்படிங்கிறான். உடனே ஜிம் உள்ள வந்து எது மரம் எங்க இருக்குன்னு மறுபடியும் போய் பாட்டு வரா. இப்பதான் அவ எப்படியோ தப்பிச்சு மறுபடியும் எங்ககிட்ட வந்து சேர்ந்திருக்கா, மறுபடியும் நீ அவளை அங்க கூட்டு போய் பாக்குறியா அப்படிங்கிற. அதுக்கு போதக்கை இல்ல நான் மறுபடியும் அந்த லைட் ஹவுஸ் பக்கம் போகணும்னு சொல்லல, அந்த மரத்துக்குள்ள அவளை போகவும் சொல்லல, எனக்கு அந்த மரத்தை பார்க்கணும், அந்த மரம் பக்கத்துல எனக்கு கூட்டு போனா போதும், எனக்கு வேற எதுவுமே வேணாம், நான் அந்த உதவியை தான் அவட்ட கேட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஜிம் அந்த மரம் பக்கத்துல போய் என்னத்தை பார்க்க போற, இவ காணாம போனதுக்கு அப்புறமா நானும் அந்த மரம் பக்கத்துல எல்லாம் போய் பார்த்தேன். அங்க கொஞ்சம் பாட்டில எல்லாம் தொங்க விட்டுருக்காங்க, அதுல 1-2 எடுத்து உடச்சும் பார்த்தேன். அதுக்குள்ள கொஞ்சம் நம்பர்ஸ் தான் எழுதி வச்சிருக்காங்க, மத்தபடி அந்த மரம் பக்கத்துல வேற எதுவுமே இல்ல, அங்க போறது வேஸ்ட் ஆஃப் டைம் தான், ஒரு யூஸும் இல்ல அப்படிங்கிறான். அதுக்கு போதக்கை அது எப்படி நீ ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லலாம், அங்க போய் கொஞ்சம் பாட்டில எல்லாம் உடச்சு அதுக்குள்ள ஒரு சில நம்பர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த நம்பர்ஸ் ஏன் நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கான க்ளூவா இருக்க கூடாது, ஒருவேளை அந்த நம்பர்ஸ் உனக்கு புரியாம இருக்கலாம், நான் இவெல்லாம் போய் பார்க்கும்போது எங்களுக்கு அதுல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல, சோ தடுக்க பார்க்காத, எதையுமே பண்ணாம இருக்கிறதுக்கு எதையாவது பண்றது நல்லது தானே அப்படிங்கிறா. ஒன்னு ஜிம்மோட மனைவி குறுக்க வந்து புரியுது உன் மனநிலைமை எப்படி இருக்கும்னு எனக்கு தெளிவா புரியுது, உன்னோட அதே மனநிலைமையில தான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே இருக்காங்க, அதாவது இந்த ஊரை விட்டு நான் தான் தப்பிச்சு போயிருக்கேன், இப்ப திரும்ப வந்துட்டேன் அது வேற விஷயம், ஆனா நான் ஊரை விட்டு தப்பிச்சு ரியல் ஊருக்கு போயிருக்கேன், ரியல் உலகத்துக்கு போயிருக்கேன். சோ அது எப்படி நடந்துச்சு, என்ன ஆச்சு, எப்படி நான் திரும்பி வந்தேன், இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள்லாம் இருக்கு. சோ அது சம்பந்தமா நம்ம ஹீரோ ஒரு மீட்டிங் ஒன்னு அரேஞ்ச் பண்ணிருக்கான். சோ ஃபர்ஸ்ட் நான் அந்த மீட்டிங் போய் இங்க இருக்கிற மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு அப்புறமா நம்ம அந்த மரம் பக்கம் போலாம் அப்படிங்கிற. கட் பண்ணி மொட்டைக்கு இப்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டாங்க, ஆனா அவனுக்கு ரொம்பவுமே வலிக்குது, அந்த வலியிலேயே துடிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கான். இதே இடத்துல தான் ஹீரோவும் அசிஸ்டன்ட் இருக்காங்க. அசிஸ்டன்ட் ராத்திரி காட்டுக்குள்ள வச்சு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஹீரோ கிட்ட சொல்லி முடிக்கிறான். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஏன் அவங்க இந்த மொட்டையை கொல்லல, ஏன் மொட்டையை கொடுமைப்படுத்திட்டு உயிரோட விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட ஒரு சந்தேகமா கேட்கறான். அதுக்கு ஹீரோ இது தெரியலையாடா உனக்கு, இது ஒரு சிம்பிள் ஆன்சர் தான், நீ அப்புறம் என்ன இதுல இவ்வளவு நாள் அந்த ஊருக்குள்ள தங்கிட்டு இருக்க, அந்த பேய்கள்லாம் நம்ம கிட்ட என்ன சொல்ல வருதுன்னா பகல் டைம்ல நமக்கு எதுவுமே நடக்காம எந்த ஒரு ஆபத்துமே இல்லாம நம்ம சேஃபா இருக்கிறதுனால நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்ம எப்படியாவது தப்பிச்சிருவோம் வச்சிருவோம்னு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கை எல்லாம் சும்மா வேஸ்ட், நைட் ஆயிருச்சுன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது, நீங்க எல்லாம் இவ்வளவுதாண்டா உங்களால இவ்வளவுதாண்டா பண்ண முடியும் அப்படிங்கறத உணர்த்தும் விதமா நமக்கு பாடம் கற்பிக்கும் விதமா இதை பண்ணிட்டு போயிருக்கு, அவ்வளவுதான் சிம்பிள். நீயே யோசிச்சு பாரு, அவன் இப்ப தப்பிச்சிட்டான், உயிர் பழச்சிட்டான், அதெல்லாம் ஓகே, ஆனா அவனோட முகத்துல இருக்கிற அந்த காயம் அது அப்படியே தான் இருக்கும், அவன் அப்படியே அந்த காயத்தோட இங்கிட்ட அங்கிட்டுமா நடக்கும்போது நம்ம அந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன தோணும், நமக்கும் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு நிலைமை வரும், இல்லைன்னா நம்மளும் செத்து போயிரும் அப்படின்னு நமக்கு தோணுமா தோணாதா? சோ நம்ம தப்பிச்சு போகணுங்கிற அந்த எண்ணம் நம்பிக்கை அது இருக்காது, நம்ம சேஃப்ங்கிற அந்த நம்பிக்கை இருக்காது, அதுக்காகத்தான் அது இப்படி பண்ணிட்டு போயிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா டாக்டரும் அவங்களோட லவரும் பேசிட்டு இருக்காங்க. டாக்டருக்கு இப்ப காலில் காயம் ஏற்பட்டிருக்கு, இதை பார்த்து டாக்டரோட லவர் வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நேத்து ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணியும் காப்பாற்ற முடியல, அந்த உயிர் போயிருச்சு, அந்த வருத்தத்திலையும் இருக்காங்க. சோ இவங்க எக்ஸ்ட்ரா சோகத்துல இருக்காங்க. இவங்க இப்படி எக்ஸ்ட்ரா சோகத்துல இருக்கிறத பார்த்து டாக்டர் கொஞ்சம் சோகமா இருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. கட் பண்ணி டோனா காலனி வீட்டுல விக்டரோட ரூமை விக்டரோட அப்பாவுக்கு காட்டி கொடுத்துட்டு அவன் இங்க
வந்து உங்களை பார்க்காம இங்க இருந்து வேக வேகமா ஓடி போயிட்டான் அப்படின்னா அவனை தப்பா நினைச்சுக்காதீங்க, அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனவே உங்களை வந்து பார்ப்பான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு விக்டரோட அப்பா இல்ல 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 இதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, சொல்ல போனா இதுல அவனோட தப்பே கிடையாது. அவங்க எல்லாம் காணாம போனதுக்கு அப்புறமா மனசு நிறைய நம்பிக்கையோட நான் அவங்கள பல இடங்கள்ல தேடி இருக்கேன். அப்படி தேடி எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதும் எனக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட தான் நான் வீட்டுக்கே வந்து பார்ப்பேன். பல வருடங்கள் கழிஞ்சு போச்சு, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல, அவங்க திரும்ப வந்திருப்பாங்க, அவங்க உயிரோட இருக்கணும், அவங்களை தேடணும் அப்படிலாம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல, அது எல்லாமே வருடங்கள் கழிய கழிய கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிருச்சு. அவங்க எல்லாம் இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டேன். அந்த வருத்தத்தோட சோகத்தோட நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன். அப்படி நான் அதுல இருந்து மூவ் ஆன் ஆகி போய் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற நேரத்துல என்னோட பையன் அவனோட சின்ன வயசுல இருந்தே இந்த மர்ம ஊருக்குள்ள தனியாளா அவன் கூடவே இருந்த அவனோட அம்மாவும் இல்லாம அப்பாவான நானும் இல்லாம இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்திருப்பான், எவ்வளவு கொடுமைகளை அவன் அனுபவிச்சிருப்பான். இப்ப திடீர்னு ஒரு நாள் நான் திரும்ப வந்து டேய் நான் வந்துட்டேன்டா அப்பா வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லும் போது அவனோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இதுல அவன் தப்பு எதுவுமே இல்ல, தப்பு எல்லாமே என் மேலதான் இருக்கு. சோ அவனுக்கா என்ன எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்ப வந்து பார்க்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் அந்த பாட்டிமா வந்து மீட்டிங்க்கு டைம் ஆயிருச்சு அப்படிங்கிறாங்க. சோ இவங்க எல்லாருமே அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க ஜிம்மோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க மட்டும் இன்னும் இந்த இடத்துக்கு வந்து சேரல. மத்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே இங்க வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்க எல்லார்கிட்டயும் ஹீரோ நீங்க எல்லாருமே ஆன்சரை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா உங்ககிட்ட நான் ஒன்னு கிளியரா சொல்றேன், இந்த ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத யாராலையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்க கேட்கிற இல்லனா நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சோ எல்லாருமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்பதான் இங்க இருக்கிற எல்லாருமே ஆமா இது எல்லாம் எதுக்கு நீ நின்னு பேசிட்டு இருக்க, இந்த இடத்துல அந்த ஜிம்மோட மனைவி தானே நின்னு பேசணும், நாங்க கேட்கிற கேள்விக்கு அவ தானே ஆன்சர் பண்ணும், நீ போடா நீ போயிட்டு அவளை வர சொல்டா, அவளை வந்து நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண சொல்டா அப்படிலாம் சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கத்த ஆரம்பிக்கிற அந்த நேரத்திலேயே ஜிம்மோட மனைவி இங்க வந்து சேர்ந்தாங்க. ஜிம்மோட மனைவியை பார்த்ததுமே தேன்கூட்ல கல்லெடுத்து எரிஞ்சது போல எல்லாருமே பரபரன்னு ஆள் ஆளுக்கு கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு ஜிம்மோட மனைவியும் ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணி ஜூலி இப்ப காலனி வீட்டுக்கு தான் வந்திருக்கா. எதுக்காகனா இங்க கொஞ்சம் பச்சல இருக்கு, அது என்னன்னு சொல்ல முடியாது, சொன்னா நீ அதுக்கு தூண்டுற அப்படின்னு சொல்லி யூடியூப் சார்பா நமக்கு ஸ்ட்ரைக் தரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பச்சலனே வச்சுப்போம். சோ அந்த இலையை எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. அந்த இலையை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புற நேரத்துல தான் இந்த எல்ஜின் மீட்டிங் போகல, அவன் இங்க தான் இருக்கான். அவன் முதல்ல ஜூலியை பேயோ ஏதோ நினைச்சு அட்டாக் பண்ண பாக்குறான். அதுக்கப்புறமா ஜூலி தான் தெரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட சாரி கேட்கறான். ஜூலி அந்த சாரி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நீ இப்ப தனியாவா இருக்க, எனக்கு கொஞ்சம் கம்பெனி தெரியா அப்படிங்கிறா. அதுக்கு எல்ஜினும் ஒத்துக்கிறான். கட் பண்ணி விக்டர் சாரா கிட்ட நான் என் பாஸ்ட்ல நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டேன், என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட அப்பாங்கிறது ஒரு கனவு தான், அவர் உண்மை கிடையாது அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி நான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆளு இன்னைக்கு உயிரோட என் முன்னாடி வந்து நிற்கும் போது அவரை நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன்? அது மட்டும் இல்லாம அவரோட பையனான என்ன தொலைக்கும் போது எனக்கு ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுக்குவோம். அவர் இப்ப தேடி வந்திருக்கிறது அந்த 10 வயசு பையனை. அவர் முன்னாடி இவ்வளவு பெரிய உருவமா நான் எப்படி போய் நிக்கிறது? அதெல்லாம் தான் எனக்கு பயமா இருக்கு, கவலையா இருக்கு அப்படிங்கிறான். அதை கேட்டு சாரா பாரு விக்டர், உனக்கு இருக்கிற கவலையும் பயமும் தான் அவருக்குள்ளேயும் இருக்கும். அவர் நீ இறந்து போயிருப்பேன்னு நினைச்சுதான் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு வந்திருப்பாரு, இப்ப நீ உயிரோட இருக்க. அது மட்டும் இல்லாம அவர் உன்னை தொலைக்கும் போது உனக்கு 10 வயசுனா அவரும் வயசு கம்மியா தானே இருந்திருப்பாரு. சோ உனக்கு இருக்கிற அதே பயம் அதே கவலை அவருக்கும் இருக்கும். அந்த கவலையோ அந்த பயமோ இங்க ஒரு பிரச்சனையே கிடையாது. எப்படியோ அவர் இங்க வந்துட்டாரு. சோ அவரை பார்த்து நீயும் அவரும் மனசு விட்டு பேசினாலே உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பயம் கவலை எல்லாம் உங்களை விட்டு போயிடும் அப்படிங்கிற. இதை கேட்டு விக்டரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு சாராவோட தோல்ல சாஞ்சுக்கிறான். கட் பண்ணி எல்ஜினும் ஜூலியும் அந்த இலையை இழுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. எல்ஜின் இவங்க கனவுல பேய் வர்றதும் அந்த பேய் நேத்து இவங்கிட்ட வந்து உதவி கேட்டது அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி முடிக்கிறான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ஜூலி எனக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்க போனா உனக்கு இருக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த கனவுக்குள்ள மாட்டிக்கிட்டு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்புறமா ஹீரோவால வெளியே வந்தல, அப்படி வெளியே வந்ததுக்கு அப்புறமா என் காதுக்குள்ள எந்த நேரம் பார்த்தாலும் ஒரு அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது உன் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு என்னமோ இந்த இடத்தை விட்டு இந்த ஊரை விட்டு நம்மளை எங்கேயுமே போக அனுமதிக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோமே இந்த இடத்தை விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருவோம், அதெல்லாம் சுத்த வேஸ்ட் நினைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொன்னா பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ணி மீட்டிங் நடக்கிற இடத்துல ஜிம்மோட மனைவி இவங்க எப்படி வெளியே போனாங்க, வெளியே போனதுக்கு அப்புறமா என்னென்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே இங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே சொல்லி முடிச்சிட்டாங்க. இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இங்க இருக்கிறவங்க ஜிம்மோட மனைவியை கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, ஆனா அந்த வாய்ப்பை நீ யூஸ் பண்ணிக்கல. நீ வெளியே போய் யார்ட்டையாவது இதை பத்தி சொல்லி எனக்கு உதவி தேவைன்னு கேட்டியா? இல்ல, நீ யாருக்கிட்டையுமே இதை பத்தி பேசிக்கல. இந்த இருக்கிற விக்டரோட அப்பாவை தர வேற யாருக்கிட்டையுமே நீ இதை பத்தி பேசிக்கல. அவருமே முதல்ல உன்னை நம்பல, ஆனா பிரச்சனை என்னன்னு நீ நல்லா எடுத்து சொல்லவும் அவருமே நம்பிட்டாரு. அது போல நீ போலீஸ் அந்த மாதிரி மத்தவங்க கிட்டையும் போய் உதவி கேட்டிருக்கணும். நீ ஒரு 1000 பேர்ட்ட உதவி கேட்டனா ஒருத்தராச்சும் நம்பியிருப்பாங்க, ஒருத்தராச்சும் உதவி பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. நீ ஏன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல அப்படின்னு ஜிம்மோட மனைவி ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டது போல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஜிம்மோட மனைவியை கடுமையா கொஸ்டின் பண்றாங்க. இதை கேட்டு காண்டான ஜிம்மோட மனைவி ஆமாப்பா ஆமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எனக்கு கிடைச்ச அந்த சான்ஸ் உங்கள யாருக்காவது கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்க போய் வெளியே போய் புடுங்கிருப்பீங்க, உங்களை மாதிரி புடுங்கிறதுக்கு என்னால முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. அவங்க அங்கிட்டு போனதுமே ஹீரோ இங்க இருக்கிறவங்க முன்னாடி ஜிம்மோட மனைவி இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போய் திரும்ப வந்துட்டாங்க. இங்க மேட்ரு அவங்க திரும்பி வந்தது கிடையாது, அவங்க இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போனது. சோ இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால நம்ம எல்லாரும் அதுக்கான வழியை தேடி கண்டுபிடிக்க பார்ப்போம் அப்படிங்கிறான். இதை
கேட்டதுமே பாத்திமாக்கு கோவம் வருது. என்ன வழியை புதுசா தேடி கண்டுபிடிக்கணும், அதான் வழி நம்ம முன்னாடி ஏற்கனவே இருக்கு, மரத்துக்குள்ளோடி போனா நம்ம ஊருக்கு போயிட்டு போறோம் அப்படிங்கிற. இதை கேட்டு மத்தவங்களும் ஆமா தானே, இதானே கரெக்ட், அந்த மரத்துக்குள்ளோடி போனா நம்ம எல்லாருமே தப்பிச்சு போக போறோம் அப்படிங்கிற. இதை கேட்டு உடனே ஹீரோ, அட முட்டா பைய கூட்டமே, இது அப்படி கிடையாது, அந்த மரத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த மரத்துக்குள்ள போனோம்னா மரம் நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்னு நம்மளால ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஜிம்மோட மனைவி அந்த மரத்துக்குள்ள போனா, லைட் ஹவுஸுக்கு போனா, நிஜ உலகுக்கு போனா, ஆனா அவளுக்கு முன்னாடியே நான் ஒரு முறை அந்த மரத்துக்குள்ள போயிருக்கேன். அந்த மரம் என்ன ஒரு இடுங்குன மூச்சு கூட விடுறதுக்கு கஷ்டமா இருக்கிற இன்னொரு இடத்துக்குள்ள தான் கொண்டு போய் விட்டுச்சு. சோ அதை வச்சு நான் சொல்றேன், அந்த மரத்துக்குள்ள போயிட்டா மட்டும் நம்மளால நிஜ உலகுக்கு போயிட முடியும் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது அப்படிங்கிற. இதை கேட்டு மறுபடியும் பாத்திமா, உறுதியெல்லாம் சொல்ல வேணாம், ஆனா சான்ஸ் இருக்குல்ல, எதுவுமே ட்ரை பண்ணி பார்க்காம இருக்கிறத விட ட்ரை பண்ணி பார்க்கறது நல்லது தானே அப்படிங்கிற. இதை கேட்டு ஹீரோவோட பையனும் ஆமா ஆமா அவ சொல்றதான் கரெக்டா அப்படிங்கிறான். கூட்டத்தில் இருக்கிற மத்தவங்களும் அதே தான் சொல்றாங்க. அதுலயும் ஒரு வயசானவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய், நீங்க இங்கேயே உட்காந்து மீட்டிங் போட்டு டிஸ்கஷன் போட்டு ஒரு முடிவுக்கு வாங்க, நான் போய் அந்த மரத்தை தேடி கண்டுபிடிச்சு ஊர் போய் சேர்ற வழியை பாக்குறேன் அப்படின்ட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. கட் பண்ணி போத கை கிட்ட இந்த சின்ன பையன், ஆமா நீங்க ஏன் மீட்டிங் போகாம இங்க இருக்கீங்க அப்படிங்கிறான். அதுக்கு போத கை, தம்பி 3 பேருக்கு மேல சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டா அந்த மீட்டிங் எப்பவுமே உருப்படாது, அதுல இருந்து நமக்கு தேவையான எதுவுமே கிடைக்காது அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்துல மீட்டிங் போன ஜிம்மோட மனைவி திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்ததுமே ஜிம்மோட மனைவி போத கையை பார்த்து, சரி வா நம்ம அந்த மரம் பக்கத்துல போலாம் அப்படிங்கிற. இதை கேட்டு ஜிம்மு, எது மரம் பக்கத்துல போறியா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, இப்பதானே நீ திரும்ப வந்த, அதுக்குள்ள திரும்ப அங்க போறியா அப்படிங்கிறான். அதுக்கு ஜிம்மோட மனைவி, மீட்டிங்ல என்ன நடந்துச்சுன்னு நீ பார்த்ததானே, அவங்க கேட்ட கேள்விக்கு என்னால ஆன்சர் பண்ண முடிஞ்சுச்சா, அந்த இடத்துல வச்சு நீங்களா இருந்தா நீங்க புடிங்கிருப்பீங்க வச்சிருப்பீங்கன்னு நான் கோவப்பட்டு பேசிட்டு வந்தது எல்லாமே ஓகே தான். ஆனா அதே நேரம் அவங்க கேட்ட கேள்விகளும் நியாயமானதுதான், சரியானதா. நான் ஒண்ணுமே பண்ணல, ஒண்ணுமே பண்ணாம சோத்துல போட்ட பந்து போல திரும்ப தான் வந்திருக்கேன். சோ நான் இந்த ஊர்ல மாட்டி இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக ஏதாவது பண்ணணும், பண்ண ட்ரை பண்ணணும், அது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒண்ணு திரும்ப அந்த மரத்துக்குள்ள எல்லாம் போகல, அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு போய் அங்க ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கறத தான் பார்க்க போறேன் அப்படிங்கிற. இதை கேட்டு ஜிம்மு மனைவியை தனியா கூப்பிட்டு வந்து, இந்த பாரு அங்க இருக்கிறவங்களுக்கும் உனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, அவங்க தப்பிச்சு போறாங்க இல்ல அதெல்லாம் அவங்க மேட்டர், உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எங்க தெரியுமா, உன் குழந்தைங்க கிட்ட இருக்கு. உன் குழந்தைங்க இத்தனை நாள் நீ செத்து போயிட்டான்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க, இப்ப நீ திரும்ப வந்துட்ட, அந்த நீ மறுபடியும் காணாம போயிட்டா அவங்க நிலைமை என்ன ஆகும். சோ உன் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீ உன் குழந்தைங்க கிட்ட காட்டு, அவங்க கூட இருக்க பாரு அப்படிங்கிற. அதுக்கு ஜிம்மோட மனைவி, ஜிம் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, நான் அந்த மரத்துக்கு உள்ள போகல, மரம் இருக்கிற ஏரியாக்கு தான் போறேன், நான் மறுபடியும் காணாம எல்லாம் போக மாட்டேன், திரும்ப வந்துருவேன் அப்படிங்கிறான். ஜிம்மும் கொஞ்சம் நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா சரி போயிட்டு வா அப்படிங்கிறான். அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா மீட்டிங் முடிஞ்சு எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கொஞ்சம் கோவத்தோட போய்கிட்டு இருக்கான். ஏன்னா இவன் பேசுறதோட சீரியஸ்னஸ் இங்க இருக்கிறவங்க யாருமே புரிஞ்சுக்காம ஏதோ பேசிட்டு இருக்காங்களா, அதனால கொஞ்சம் கோவத்தோட இருக்கான். அவங்க கிட்ட நம்ம ஹீரோட பையன் வந்து, நம்ம இனிமேலும் இப்படி சும்மா எல்லாம் இருக்க முடியாது, தப்பிச்சு போவோம்னு அந்த நம்பிக்கையோட சும்மா எல்லாம் இருக்க முடியாது, நம்ம ட்ரை பண்ணணும், நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணணும், நம்ம ரிஸ்க் எடுக்கணும், அதுக்காக தான் நாங்க உங்ககிட்ட அப்படி எல்லாம் பேசிட்டோம், ஏன் நீங்க எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறான். இது ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவத்தை ஏற்படுத்துது. ரிஸ்க் எடுக்கணும், சரி நீ ரிஸ்க் எடு, ரிஸ்க் நீ தனியா எடுக்க போறியா இல்ல உன் மனைவி பாத்திமாவை சேர்த்துக்கிட்டு ரிஸ்க் எடுக்க போறியா இல்ல அந்த குரூப்ல இருக்கிற எவனையாவது சேர்த்துக்கிட்டு ரிஸ்க் எடுக்க போறியா, யாரோட வாழ்க்கையை வச்சு நீ இப்ப விளையாட போற, யாரோட வாழ்க்கையை வச்சு நீ ரிஸ்க் எடுக்க போற, உன்னால ஒன்னும் சொல்ல முடியல. இதே காரணத்துக்காக தான் நான் உள்ள உட்காந்து காட்டு கத்துக்கிட்டு இருந்தேன், பொறுமையா இருங்கடா நம்ம ஒவ்வொன்னா ட்ரை பண்ணலான்னு. ஆனா உங்க எல்லாருக்கும் அதையெல்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் கூட மனசு இல்ல, அதுலயும் குறிப்பா உனக்கும் உன் மனைவி பாத்திமாக்கும். நானாச்சும் பரவாயில்ல, ஒண்டிக்கிட்டையா இருக்கிறதுனால நிறைய ரிஸ்க் எடுத்திருக்கேன், நிறைய ஆபத்தான விஷயங்களை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்க எல்லாம் அப்படி கிடையாது, ஒருத்தர இன்னொருத்தர் சார்ந்துதான் இருக்கீங்க, உங்களால ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனாலதான் நான் உங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்காக ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன், உங்களுக்காக என் வாழ்க்கையை வச்சு போராடிக்கிட்டு இருக்கேன், அதை எவனுமே கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்காதீங்க அப்படின்னு கோவத்துல கத்திட்டு அந்த இடத்த விட்டு போறான். கட் பண்ணி ஜூலியும் எல்ஜினும் இப்ப இவங்க செம்ம போதையில இருக்காங்க. இங்கே இந்த ஊருக்குள்ள ஒரு இடத்துல இந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி வந்தவங்களோட பழைய பொருட்களை எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இவங்க அப்படி அந்த செம்ம போதையில இந்த இடத்துக்கு வந்து இங்க இருக்கிற பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து பார்த்து கொஞ்சம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் இங்க ஒரு கேமரா ஒண்ணு எல்ஜினுக்கு கிடைக்குது. அந்த கேமரா வச்சு மாத்தி மாத்தி போட்டோ எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. கட் பண்ணி ஹீரோ ஏற்கனவே செம்ம காண்டில இருக்கிறான். அந்த இடத்துக்கு இந்த போலீஸ்காரமா வந்து, சார் இப்ப நீங்க செம்ம காண்டில இருக்கிறீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு இருக்குன்னு எனக்கு நல்லா தெளிவாவே தெரியுது, அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஏன்ட்ட ஒரு ஐடியா இருக்கு. இப்ப மக்கள் எல்லாரும் எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க, இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போறதுக்கு அந்த மரம் எங்க இருக்கும், மரத்துக்குள்ள எப்படி போலாம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நம்ம அதை விட ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு கொடுத்தோம்னா, இல்லனா அதை விட பெரிய ஒரு மேட்டர் அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க, இதை மறந்துடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, நீங்க இந்த அரசியல்வாதிகளை பாத்திருக்கீங்களா, அவங்க ஏதாவது ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனை ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கிற நேரத்துல மக்களை திசை திருப்புறதுக்காக ஏதாவது ஜாதி கலவரம் இல்லனா வேற ஏதாவது கலவரம் அந்த மாதிரி எல்லாம் தூண்டி விட்டு மக்களை அந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விடுவாங்களே, அந்த மாதிரி நம்மளும் பண்ணுவோம் சார், மக்கள் கொஞ்சம் அமைதியாயிருவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோ ஏற்கனவே செம்ம காண்டில இருக்கான். இந்த அம்மா இப்படி எல்லாம் பேசவும் இன்னும் கொஞ்சம் காண்டாகிறான். காண்டிலே இந்த அம்மா கிட்ட, சரி நம்ம வேற ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டு மக்களை அந்த பக்கமா டைவர்ட் பண்ணி விட்டோம், அதோட இங்க இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துருமா, நேத்து நைட் ஒருத்திய அநியாயமா கொன்னுட்டு உன்னால எப்படி இங்க வந்து இப்படி என்கிட்ட பேச முடியுது, இதோ பாரு இப்போதைக்கு இது என்னோட ஊரு, என் ஊர்ல இருக்கிற மக்களை எப்படி அமைதிப்படுத்தணும், அவங்களை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், எனக்கு நீ அட்வைஸ் பண்ண வேண்டாம், மூடிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு அந்த அம்மாவை திட்டி அனுப்பி வைக்கிறான். கட் பண்ணி காலனி ஹவுஸ். அங்க பாத்திமா அந்த அழுகன காய்கறி எல்லாம் எடுத்து சாப்பிட்டு இருக்கா. அந்த இடத்துல
இடத்துக்கு ஹீரோட பையன் வரான். வந்து அவன் பாத்திமா கிட்ட, பாத்திமா அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துல வச்சு நீ கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணது போல எனக்கு ஃபீல் ஆகுது. உனக்கு இப்போ வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஷேர் பண்ணு. நான் எதுக்காக இருக்கிறேன், என்ன பிரச்சனைனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறான். இதை கேட்டு பாத்திமா முதல்ல இல்ல எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படிலாம் கொஞ்சம் மறுக்கிறாங்க. ஆனா இவன் மறுபடியும் வற்புறுத்தி கேட்கவுமே அவங்களுக்கு இப்ப இருக்கிற அந்த பிரச்சனையை இவங்கிட்ட சொல்றாங்க. கட் பண்ணி விக்டரோட அப்பா இப்ப இந்த சின்ன பையன் கூட இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஹோட்டல்னு பெரிய ஒரு போர்டு இருக்கு. போர்டு மட்டும்தான் இருக்கு. இங்க எந்த ஒரு ஹோட்டலுமே இல்ல. அந்த இடத்துல தான் இருக்காங்க. அந்த இடத்துல வச்சு இந்த சந்தேகத்தை இந்த சின்ன பையன்ட்ட இவர் கேட்கிறாரு. இந்த சின்ன பையனுக்கு அதுக்கெல்லாம் ஆன்சர் தெரியல. அப்புறமா நான் யாரு அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அறிமுகம் ஆயிக்கிறாங்க. அறிமுகம் ஆனதுக்கு அப்புறமா உன்னை பத்தி உங்க அம்மா என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு விக்டரோட அப்பா சொல்ல, விக்டரோட அப்பா கிட்ட இந்த பையன் உங்க பையன் விக்டர் ரொம்ப நல்லவன், என்ன நல்லபடியெல்லாம் பாத்துக்கிட்டான், எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட் அவன் தான் அப்படின்லாம் பேசிக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாங்க. இன்னொரு பக்கம் விக்டர் கிட்ட சாராவும், உனக்கு தனியா போய் உங்க அப்பா பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு, பயமா இருக்குன்னா நானும் உங்க கூட துணைக்கு வரேன் அப்படிலாம் பேசிக்கிட்டு நடந்து வராங்க. ஒரு இடத்துல வச்சு ரெண்டு சைட்ல இருந்து நடந்து வந்தவங்க சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சுக்கிட்டதும் முதல்ல விக்டர் கொஞ்சம் தூரத்துல இருந்து கண்ணு நிறைய கண்ணீரோட உணர்ச்சி பொங்க அவங்க அப்பாவை அப்படியே ஒரு ஃபீலோட பாக்குறான். அதே தான் அந்த பக்கமும் அவர் பண்றாரு. அப்புறமா ரெண்டு பேருமே அந்த உணர்ச்சியோடவே நடந்து வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டே நம்ம விக்டர் அழுதுகிட்ட, அப்ப என்ன மன்னிச்சிருங்கப்பா, நான் ரொம்ப பயந்திருந்தப்பா, எனக்கு திரும்ப வீட்டுக்கு எப்படி வரணும்னு வழி தெரியலப்பா அப்படின்னு கொஞ்சம் அழுதுகிட்டே சொல்றான். அதுக்கு அவனோட அப்பாவும் பரவாயில்லப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அப்படிலாம் சொல்லி அவனை ஆறுதல் படுத்துறாரு. கட் பண்ணி ஹீரோ இப்ப இந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிறான். அந்த இடத்துக்கு இந்த பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த அம்மா இப்ப இந்த பஸ்ஸுக்குள்ள வராங்க. உள்ள வந்ததுமே அவங்க ஹீரோ கிட்ட, அந்த இடத்துல அந்த மீட்டிங் நடக்கும்போது நானும் உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் பேசினேன், ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது வைக்க கூடாது அப்படின்னு உங்களுக்கு அகைன்ஸ்டா தான் பேசினேன். ஆனா தனியா உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது நீங்க சொன்னதான் கரெக்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, மக்கள் யாரும் முட்டாத்தனமா ஏதாவது பண்ண போய் வேற ஏதாவது ஆபத்துல சிக்கி அவங்க சித்தரக்கூடாது, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. இதுல உங்க சுயநலம் எதுவுமே இல்ல, பொதுநலம் தான் இருக்கு. அதை நான் புரிஞ்சுக்காம கொஞ்சம் அப்படி பேசினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இப்ப நான் உங்களை தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே நீங்க எது பண்ணாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ஹீரோவும் ஒரு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றான். கட் பண்ணி போத கையும் ஜிம்மோட மனைவி இப்ப அந்த மரத்துக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. மரத்துல ஒரு சில பாட்டில் எல்லாம் தொங்க விட்டுருக்காங்கல்ல, அதுல ஒன்னு ரெண்டு எல்லாம் எடுத்து உடைச்சு பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு 4 டிஜிட் நம்பர் தான் இருக்கு. முதல்ல இது என்ன நம்பர், இது என்ன சொல்ல வருது அப்படிங்கறத பத்தி பேசிக்கிறாங்க. இவங்களுக்கு அதை பத்தி ஒரு ஐடியாவுமே கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறமா ஜிம்மோட மனைவி இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போனா அதே நாளதான் போத கையும் அந்த சிம்பிளுக்கான ஆன்சரை தேடி போயிருப்பான். அந்த நேரத்துல 4 பிள்ளைங்க படுத்துட்டு அங்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த கதை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல தான் நேரமா மீட்டிங் நடந்த இடத்துல, நீங்க இங்கனுக்குள்ளே உட்காந்து இப்படியே டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கடா, நான் ஊருக்கு போற வழியை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவர் கிளம்பி இருப்பாரு. அவர் இந்த இடத்துக்கு வந்து, ஓ இதுதான் அந்த மரமா, இதுக்குள்ள போனாதான் நம்ம நிஜ உலகுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த மரத்துக்குள்ள போக பாக்குறாரு. அவரை இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு, இல்ல அந்த மரம் அப்படிலாம் கிடையாது, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, நீங்க போகாதீங்க, அது ரொம்ப ஆபத்து அப்படிலாம் சொல்லி தடுக்க பாக்குறாங்க. அதுக்கு இவர், நான் எனக்காக மட்டுமே இதுக்குள்ள போகல, நான் நிஜ உலகுக்கு போயிட்டு அங்க இந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி உங்க எல்லாரையுமே காப்பாத்துறதுக்காக ஆட்கள் கூப்பிட்டு திரும்ப வருவேன். இதுல என் சுயநலம் மட்டும் இல்ல, பொதுநலமும் இருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த மரத்துக்குள்ள போறாரு. கட் பண்ணி ஹீரோவும் அந்த பஸ்ஸை ஓட்டிட்டு வந்த அம்மாவும் பேசிட்டு அந்த பஸ்ஸை விட்டு வெளியே வராங்க. அந்த நேரத்துல தான் இந்த ஊர்ல ஒரு ஸ்விமிங் பூல் இருக்குல்ல, அந்த ஸ்விமிங் பூல் பக்கத்துல இருந்து அலறல் சத்தம் கேக்குது. இவங்க ரெண்டு பேரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா, கொஞ்சம் முன்னாடி மரத்துக்குள்ள போனார்ல ஒரு வயசானவர், அந்த வயசானவர் இப்ப இந்த ஸ்விமிங் பூலுக்குள்ள மாட்டிட்டு இருக்காரு. அவரை இந்த ஸ்விமிங் பூலுக்குள்ள வச்சு கான்கிரீட் பண்ணது போல மாட்டிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இருந்து அவரால் வெளியே வர முடியல. அது மட்டும் இல்லாம மனுஷன் மரண வலியை அனுபவிச்சிருக்காரு. அவரை இதுக்குள்ள இருந்து காப்பாற்ற முடியாது. அட்லீஸ்ட் அவரோட இந்த வலியாவது குறைப்போம் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்ணி தன் கையில இருக்கிற கண்ணை எடுத்து அவர் கொண்டுலான்னு திரும்பும் போது தான் அவரே செத்து போயிடுறாரு. அவர் செத்து போனதும் ஹீரோ கொஞ்ச நேரம் அதையெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா இங்க இருக்கிற மக்களை பார்த்து, இனிமே யாருக்கடா அந்த மரத்துக்குள்ள போகணும், போக நினைக்கிறவங்க எல்லாம் போங்கடா, ஏன்டா எவ்வளவு சொன்னேன், ஒருத்தனாச்சும் காது கொடுத்து கேட்டீங்களா, இந்த மாதிரி எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் பண்ணாதீங்க, போகாதீங்க, செய்யாதீங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட கத்திக்கிட்டு இருந்தேன், ஏன் நீங்க யாருமே அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இங்க இருக்கிற மக்களை பார்த்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி எபிசோட் நம்பர் 5 முடிக்கிறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, எல்லாராலையும் அந்த லைட் ஹவுஸுக்குள்ள போய் அந்த மரத்துக்குள்ள போயிட முடியாது. அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களால மட்டும்தான் அது முடியும். இன்னும் இந்த சீரீஸ்ல பல விஷயங்கள் மர்மமாவே நடக்க போகுது. அது என்னன்னா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா வர எபிசோட மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. சோ அவ்வளவுதான். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒவ்வொரு வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த எபிசோடோட வந்து நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.